போன வருஷம் பொங்கலுக்கு ₹1 கொடுக்கல. அப்ப தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுப்பேன், தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுக்க மாட்டேன். இது என்ன கணக்கு உங்களுக்கு? தேர்தல் வரும்போது கொடுத்தாப்ல. உங்க நோக்கம் மக்களுக்கு பணம் சென்று சேர வேண்டும் என்பதல்ல. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவருடைய அதிருப்திகளை வந்து எப்படியா சரி கட்ட வேண்டும், கையில காசா ரொக்கமா கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ரெண்டு விஷயமா பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு 20 லட்சம் லேப்டாப் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது எந்த வகையில பலன் தர போது பார்க்கணும். இந்த 2 மாசத்துல அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டே கிளம்ப போறாங்க. சோ அவங்க வேலைக்கு போக போறாங்க. அவங்களுக்கு இது நீங்க வந்து படிப்பவர்களுக்கு உதவுறது தான் லேப்டாப் ஸ்கீம். நீங்க வந்து இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்த போது படிக்கிற மாணவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், பிரயோஜனமா இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுல என்ன லாபம்னு யாருக்குமே தெரியல. அது என்ன கணக்குல போய் முடியும் தெரியல. இவங்க வந்து அவங்க தான் அடுத்த வருஷம் ஓட்டு போட வருவாங்க கணக்குல கொடுக்குறாங்களா, இதுலயே ஒரு பாதி பேர் 18 வயசுல இருப்பாங்க அப்படிங்கிற கணக்குல வர்றாங்களா தெரியல. ஒன்னு. ரெண்டாவது வந்து ₹3000 ஸ்கீம். போன வருஷம் பொங்கலுக்கு ₹1 கொடுக்கல. அப்ப தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுப்பேன், தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுக்க மாட்டேன். இது என்ன கணக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து 21ல இருந்து 26 வரைக்குமானது எத்தனை வருஷத்துல நீங்க கொடுத்தீங்க? 24க்காக கொடுக்குறாங்க, 25ல கொடுக்கல. நீங்க வந்து வருஷம் நீங்க கொடுத்துட்டு வாங்க. நீங்க ₹5000 கொடுக்க வேண்டாம், ₹4000 கொடுக்க வேண்டாம், 2000 நீங்க வருஷம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க வருஷம் ₹2000 கொடுப்பீங்கன்னா நீங்க 5 வருஷம் கொடுத்துருக்க முடியும். உங்களுக்கு இல்ல ஒரு வருஷம் நீங்க ₹5000 கொடுப்பேன்றீங்க, ஒரு வருஷம் நீங்க ₹1000 கொடுப்பேன்றீங்க, ஒரு வருஷம் ₹3000 கொடுப்பேன்றீங்க. என்ன கணக்கு? அப்ப தேர்தல் வரும்போது கொடுத்தாப்ல. உங்க நோக்கம் மக்களுக்கு பணம் சென்று சேர வேண்டும் என்பதல்ல. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவருடைய அதிருப்திகளை வந்து எப்படியா சரி கட்ட வேண்டும், கையில காசா ரொக்கமா கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு மாசத்துக்கு ₹1500 கோடி கிட்டத்தட்ட நீங்க வந்து ₹1000 ஸ்கீமுக்காக செலவழிக்கிறீங்க. அதுக்கே நீங்க 12,000-15,000 கோடி நீங்க வந்து கொடுக்குறீங்க. அது கையில காசு கிடையாது. இலவச லேப்டாப் கொடுக்குறது. இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த, அதிமுக கொண்டு வந்த ஸ்கீம். அதை நீங்க கம்ப்ளீட்டா நிறுத்திட்டீங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து புது ஸ்கீம் இல்லை. உலகம் உங்கள் கையில் புதுசாக ஒரு பேரை போட்டுட்டு ஏற்கனவே இருந்த ஸ்கீமை நீங்கள் வந்து இடையில நிறுத்திட்டு கடைசி வருஷம் கொடுக்குறீங்க ஆட்சியாளர்கள். அப்போ இது முழுக்க தேர்தல் ஆண்டுக்கான திட்டத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் இருக்குது. தமிழ்நாடு முதல் டாப் நம்பர் 1ல இருக்குது இந்தியாவில். அப்படிங்கும்போது ஒரு சின்ன புரிஞ்சுக்கணும், இதில் கடன் வாங்குறது குற்றமே இல்லை. அம்பானி கடன் வாங்கியிருப்பாரு, அதானி கடன் வாங்கியிருப்பாங்க, சைனா கடன் வாங்கியிருக்கும், அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கும், யூபி கடன் வாங்கியிருக்கும், எல்லா வளர்ந்த மாநிலங்களும் கடன் வாங்கியிருக்கும். அந்த கடனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல இருக்கீங்க. அதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ நம்ம வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த கடன் தொகை வந்து எகிரிக்கிட்டே போகுது. நமக்கு வந்து 2001ல் 1 லட்சம் கோடியாக இருந்துச்சு. 2011ல் வந்து மாறிச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 9-10 லட்சம். 2011ல் நினைக்கிறேன், 2011ல் 1 லட்சம் கோடியாக வந்துச்சு. இந்த 5 இயர்ஸில் மட்டுமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு இந்த கடன். அப்போ கடன் வாங்குங்க, அந்த வாங்கின கடன் என்ன செஞ்சீங்க? அங்கே தான் முக்கியமான கேள்வி. நம்ம அப்போ நான் தொழில் தொங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குவேன், சரிங்களா? கடன் வாங்குது, சூப்பர், எல்லாரும் கடன் வாங்குறேன். அந்த வாங்கிய கடனை என்ன செய்றீங்க? அங்கே தான் பதில். Behind Woods Beyond the News with Rangaraaj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும்.